யாரும் எதிர்பாராத வகையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம். ராமநாதபுரத்தில் வெற்றி நிச்சயம். தேர்தலுக்கு முன்பாகவே ராமநாதபுரம் மக்கள் ஓபிஎஸ்க்குத்தான் வாக்களிப்போம் என்று நேரடியாக எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், யார் பிரச்சாரத்திற்கு வந்தாலும் எங்களது ஓட்டுக்கள் ஓபிஎஸ்க்குத்தான் என்றும் கூறிவிட்டனர். மேலும் பன்னீர்செல்வம் பெயரை கொண்ட 5 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 2 பேர் தனது வாபஸையும் பெற்றுள்ளனர். இந்த நிலையில்தான் அடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ராமநாதபுரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் விஐபி தொகுதியாக ராமநாதபுரம் தொகுதி தற்பொழுது பெயர் பெற்றிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களால் எங்களது தொகுதிக்கே தற்பொழுது வெளிச்சம் வரப்போகிறது என்றும், நிச்சயமாக நாங்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று 10 லட்சம் வாக்காளர்களை கொண்ட பெண்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக தற்பொழுது களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நேற்று மாலை பன்னீர்செல்வம் அவர்கள் 2வது கட்ட பிரச்சாரத்தை நடத்திய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்பதற்காக பூமாலையுடன் சூழ்ந்துள்ள காட்சிகளும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியை தருவார். பன்னீர்செல்வம் அவர்கள் அடுத்தபடியாக மத்திய அமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எங்களது தொகுதி மக்களின் ஆசை என்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது ஆசை என்றும் கூறியுள்ளார். ஏனென்றால் மத்திய அமைச்சர் ஆனாதான் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவையும் மீட்டெடுக்க முடியும், எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை வீழ்த்த முடியும் என்றும் புகழேந்தி, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அவர்கள் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை வீழ்த்துவதற்கு பல சதி திட்டங்கள் தீட்டினாலும் அதை அனைத்தையுமே பன்னீர்செல்வம் அவர்கள் முறியடிப்பார் என்றும், களத்தில் நாங்கள்தான் ராமநாதபுரத்தில் வெற்றியை காணுவோம், மீனவர்களின் ஆதரவும் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்றும் புகழேந்தி அவர்கள் கூறியுள்ளார். மேலும் திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லிம் லீக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நவாஸ்கனி அவர்கள் மீனவர்களுக்கு எந்த ஒரு நலனையும் செய்யாத காரணத்தினால் மீண்டும் அவருக்கு எங்களது வாக்குகள் கிடையாது என்றும், அதேபோல்தான் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களுக்கும் எங்களது வாக்குகள் கிடையாது என்றும் நேரடியாகவே பிரச்சாரத்திற்கு வருகை தரும் பொழுது விரட்டியடித்த காணொளிகளும் இணையதளங்கள் வைரலாக பரவி வருகிறது. எங்களது தொகுதியின் முதன்மை வேட்பாளர் ஓபிஎஸ் தான், எங்களது சின்னம் பலாப்பழ சின்னம் தான் என்றும் தற்பொழுது மக்கள் மத்தியில் பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் சின்னத்தை கொண்டு சென்று வருகிறார்கள். இது நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பக்கபலமாக அமையும். பிரச்சாரத்தை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பலரும் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் அண்ணாமலை அவர்கள் இன்று மாலை ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரத்தை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டமா, மத்திய அமைச்சர் பதவி வந்தால் அதிர்ஷ்டமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.